உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். ஒரு காட்டுக்குள்ள ஒரு சிங்கம் ரொம்ப பசியோட அப்படியே அந்த காடு ஃபுல்லா தேடி 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 சுத்திட்டு இருக்கு. அதுக்கு முன்னாடி சின்ன சின்ன விலங்குகள், இந்த முயல், அணில், இந்த மாதிரி சின்ன சின்ன விலங்குகள், சொல்ல குரங்கு, இந்த மாதிரியான விலங்குகள்லாம் அது கண்ணு முன்னாடி வந்து போரு. ஆனா அதை பார்த்துமே அந்த பசியோட இருக்கிற அந்த சிங்கத்துக்கு அவங்கள வேட்டையாடணும்னு தோணலை, சாப்பிடணும்னு தோணலை. அப்படியே தன்னை ஒரு மாதிரி கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு அப்படியே நடந்து நடந்து மெதுவாக போகுது. அங்கே ஒரு அழகான ஒரு நதி ஒன்று ஓடிட்டு இருக்கு. அந்த நதிக்குள்ள போகுது. அந்த நதிக்குள்ள இறங்கி அந்த நேரத்துக்கு தன்னுடைய வயிறை நிரப்புறதுக்காக கொஞ்சம் தண்ணி குடிக்குது. தண்ணி குடிச்சிட்டு மறுபடியும் அதே மாதிரி எங்கேயோ போகுது. ஒரு பசிக்காக எங்கேயோ போயிட்டு இருக்கு. அப்போ அதோட முடியல, நடக்க முடியல. போயிட்டு ஒரு ஓரமாக ஒரு நிழல்ல ஒரு மரத்தடிக்கிட்ட போய் படுத்துக்குச்சு. அதுக்கப்புறமா அந்த சிங்கத்தால் எந்த ஒரு எனர்ஜியுமே இல்லாமல் ரொம்ப பசியின் வேதனையோட அப்படியே படுத்துட்டு இருக்கு. அப்படி படுத்துட்டு இருக்கிற அந்த சிங்கத்துக்கு முன்னாடி நான் சொன்னல இந்த சின்ன சின்ன விலங்குகள், அந்த விலங்குகள் எல்லாமே அது முன்னாடி விளையாடுது, ஓடுது. ஆனால் அப்பவும் அதை வேட்டையாட தோணவே இல்லை. கொஞ்ச நேரம் ஆச்சு, சில மணி நேரங்கள் ஆச்சு. அப்போ திடீர்னு பார்த்தோன்னா ஒரு இடத்துல புள்ளிமான்கள், சில பெரிய பெரிய விலங்குகள் அப்படியே மெதுவாக வர ஆரம்பிக்குது. அந்த நதிக்கரை ஓரமாக அந்த தண்ணி குடிக்க அந்த மாதிரிலாம் வருது அந்த மான்கள்லாம். அது வரைக்கும் சும்மா படுத்துட்டு இருந்த அந்த சிங்கம் அந்த மான்களை பார்த்த உடனே திடீர்னு எழுந்து ஒரு பாஞ்சு போய் அந்த மானை பிடிச்சி எடுத்து கொண்டு அந்த மரத்தடியில் போட்டு, ஒரு எனர்ஜியே இல்லாத ஒரு சிங்கம் அந்த எனர்ஜி எப்படி வந்ததுன்னு தெரியாம போய் நின்று அதை வேட்டையாடிச்சு. கொஞ்சம் கொஞ்சமா பிரிச்சு மேஞ்சி ரசிச்சு ருசிச்சு சாப்பிட ஆரம்பிச்சிச்சு. நாம நம்மளோட வாழ்க்கையில என்ன பண்ணணும்ன்றது இந்த சிங்கத்தோட கதையில நீங்க எடுத்துக்கலாம். நம்ம கண்ணு முன்னாடி 1000 விஷயங்கள் இருக்கும். நம்ம ஒரு வாழ்க்கையில வாழ போறோம், இந்த விஷயத்தை தான் வாழ போறோன்றது நம்ம ஒரு முடிவு பண்ணி வச்சிருப்போம். ஆனா சரி, இப்போதைக்கு இதை செய்யலாம், இதை பண்ணலாம், இன்னைக்கு தேவைக்கு இதை செஞ்சிடலாம் அப்படின்ற மாதிரியான சில விஷயங்கள் நம்மளை கண்ட்ரோல் பண்ணி வைக்காது. சரி, கிடைக்கிறத ஏதோ பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு பசியோடு இருக்கிற ஒரு சிங்கத்துக்கு தெரியுது, அந்த சின்ன சின்ன விலங்குகள் நம்மளோட பசியை நிரப்பாது, நம்ம வயிறை நிரப்பாது. அது நமக்கான சாட்டிஸ்ஃபேக்ஷனான ஒரு விஷயமா அது இருக்காதுன்னு ஒரு சிங்கம் நினைக்கும் போது, மனிதர்கள் ஏன் நமக்கான விஷயத்தை நம்ம தேடி பிடிச்சி நம்மளோட வயிற்று பசிக்கும், நம்ம அறிவு பசிக்கும் உண்டான ஒரு விஷயத்தை நம்மளால கொண்டு வர முடியாதுன்னு நம்ம எப்போ நினைப்போம்? ஒரு 5 ஸ்டார் வாழ்க்கைக்கு தயாராகுங்கள். அதுதான் இப்போ நம்ம பேசிட்டு இருக்கிற விஷயம். இப்போ CMM அதை பற்றி ஏற்கனவே நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த ஃபர்ஸ்ட் லெவல், செகண்ட் லெவல், 5th லெவல் வரைக்கும் பார்த்துருக்கோம். இப்போ பெரிய பெரிய மனிதர்கள், பெரிய பெரிய நிறுவனங்கள் மிகவும் ரொம்ப கஷ்டப்படுறது பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல இருந்து செகண்ட் ஸ்டெப் போகும்போது தான். காரணம் என்னன்னா, ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல நம்ம இஷ்டம் போல எதை வேணாலும் செய்யலாம், அதுக்கு பலன் கிடைக்குதோ இல்லையோ யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க. ஆனால் செகண்ட் ஸ்டெப் அப்படி கிடையாது. இங்க ஒரு அடிப்படை ஒழுங்கு எதிர்பார்க்கப்படுகிறது. நாம நினைச்சதெல்லாம் செஞ்சுட்டு இருக்க முடியாது. கட்டுப்பாடா இதை தான் செய்யணும் அப்படின்னு ஒரு வரைமுறை இருக்கு. எது செய்யணும், எது செய்யக்கூடாது, எப்படிலாம் செய்யலாம் இப்படின்றது தெளிவா நம்ம பார்க்கணும்னா அதுக்கு ஒரு விஷயம் இருக்கு, ப்ராசஸ் ஏரியாஸ். இந்த ப்ராசஸ் அப்படின்ற வார்த்தையை இனிமேல் நம்ம அடிக்கடி கேட்க போறோம். இப்போ ப்ராசஸ்னா நம்ம என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸ்க்கு போயிட்டு ஒரு பெட்டிஷன் போடுறோம். அந்த பெட்டிஷன் போட்டு வெயிட் பண்ணணும். எதுவுமே அங்கே அவசரமாக நடக்காது. நம்ம போய் கேட்போம், ஏன் சார் இப்படி லேட் பண்ணுறீங்க, நான் பெட்டிஷன் போட்டு எத்தனை நாள் ஆச்சு, என்னை ஏன் ஒழுங்காக பதில் சொல்ல மாட்டேறீங்க அப்படின்னு சொன்னப்போ அங்கே சொல்லுவாங்க, இங்கே பாருமா, இப்படி தான் அவசரப்பத்தினாலாம் காரியம் ஆகாது, நீ அது இதுலாம் எதுவும் பேச முடியாது, அப்ளிகேஷன் போட்டிருக்கல வரும், அதுக்குன்னு ஒரு ப்ரொசீஜர் இருக்கு. ஸோ ப்ரொசீஜர் அப்படின்னா என்னது? வழிமுறைகள். இதை இப்படி தான் செய்யணும் அப்படி இதுக்கான ஒரு வழிமுறைகள், ஒழுங்கு நெறிகள், மிகவும் கண்டிப்பா பின்பற்றக்கூடிய வேண்டிய முக்கியமான விஷயம் தான் இந்த ப்ரொசீஜர்ஸ். இந்த வழிமுறைகள்லாம் எதுக்கு, அதனால நமக்கு என்ன பிரயோஜனம் இருக்குது? ஸோ இதெல்லாம்
பார்க்கறது பேசுறதுலாம் ஒரு பெரிய விஷயமா நம்ம எடுத்துக்கணும். சும்மா ஒரு டைம் பாஸ்க்காக நம்ம இந்த விஷயத்த பேசல. இப்போ கேஎஃப்சி, மெக்டொனால்டு, பீஸா ஹட், பீஸா கார்னர், சரவண பவன், நம்ம இதில் பார்த்தோன்னா அடையார் ஆனந்த பவன், இந்த மாதிரி ஒரு ரொம்ப ஃபேமஸான நம்ம கோயம்புத்தூரில் இருக்கிற அன்னபூர்ணா ஹோட்டல்ஸ், இந்த மாதிரி சென்னையில், தமிழகத்தில் எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஹோட்டல் இண்டஸ்ட்ரி இல்லை இது மாதிரி ஒரு ஃபுட் இண்டஸ்ட்ரி. நீங்கள் இந்த உலகத்தில் எந்த மூலையில் போய் வேணாலும் சாப்பிடுங்க, எல்லா ஹோட்டல்லையும் ஒரே மாதிரியான டேஸ்ட் இருக்கும். எப்படி இது வந்துச்சு? ஸோ லட்சக்கணக்கில் நம்ம என்னதான் செஞ்சாலுமே அதனோட டேஸ்ட் எங்கே போனாலும் மாறாது. இது எப்படி சாத்தியமாறுது? ஸோ எல்லாமே ஒரு ப்ராசஸ் தான். இப்போ அடுத்த தடவை நீங்கள் எங்கேயாவது ஒரு கடவுளை போயிட்டு இவங்க என்னதான் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஓரமாக அப்படி கண்ணு முன்னாடி எட்டி பாருங்க, என்ன நமக்கு தெரிஞ்சுக்க முடியும்? ஸோ அவங்க ஒரே மாதிரியான ப்ராசஸ் தான் பண்ணுவாங்க. என்ன அப்படின்னா, இப்போ ஒரு விஷயத்த செய்கிறாங்க, ஒரு மெனு 20, ஒரு ஹோட்டலில் 20 ஐட்டம்ஸ் இருக்குன்னா அந்த 20 ஐட்டமும் உலகத்தில் எந்த மூலையில் போய் சாப்பிட்டாலும் ஒரே மாதிரி டேஸ்ட்டாக இருக்குது. எப்படி இது கொண்டு வராங்க அப்படின்னா, இப்போ அந்த மெனு என்னென்ன போட்டிருக்கோ, இப்போ என்னென்ன ஒரு இப்போ ஒரு சிக்கன் பர்கர் இல்லை வந்து ஒரு பீஸா இல்லை ஏதோ ஒரு கேஎஃப்சியில் ஒரு ஏதோ ஆர்டர் பண்ணுறோம் அப்படின்னா அவங்க என்ன செய்வாங்க தெரியுமா? சமையல் கட்டில் ஒரு விஷயம் அப்படின்னா அப்படியே இருக்கணும். அப்படியானா எப்படி, எது எப்படி இருக்கணுமோ அது அப்படியே இருக்கணும். இப்போ 10 கிராம் வெங்காயம் தான் போடணும் அப்படின்னா 10 கிராம் வெங்காயம் தான் போடணும். இப்போ அங்கே வந்து சமைக்கிற இடத்துல ஒரு அழகாக எழுதி ஒட்டி வச்சிருவாங்க, 18 நிமிஷம் தான் இல்லை 17 நிமிஷம் தான், அப்புறம் 95.7 டிகிரி செல்சியஸ் வரை தான் அந்த ஹீட் வைக்கணும், அப்படி துல்லியமாக இருக்கணும். இப்போ நீ வந்து 100 கிராம் வெந்தயம் போடுங்க அப்படின்னு அங்கே எழுதுச்சுன்னா 101 போட்டாலும் தப்பு, 97, 98 போட்டாலும் தப்பு. அங்கே 100 கிராம் எழுதியிருந்தா 100 கிராம் அப்படி தான் போடணும். 2 சின்ன வெங்காயம் 3 சின்ன வெங்காயம் நறுக்கி போடுங்கள் அப்படின்னு சொன்னாங்கன்னா அந்த 2 சின்ன வெங்காயம் இல்லை 3 சின்ன வெங்காயம் தான் வேணும், எக்ஸ்ட்ராவே இருக்கக்கூடாது. ஒரு மில்லிகிராம் கரெக்டாக ஒரு அந்த எடை மிஷினை வச்சுக்கிட்டு அதை போட்டுக்கு தான் அதை சமைப்பாங்க. அப்போ அப்படி இருக்கும்போது தான் அந்த சுவை வந்து 100% வந்துட்டு எந்த கடையிலும் மாறாது. அப்படிதான் அவங்களுடைய நம்பிக்கை. இது உலகம் முழுவதும் தினம் தினம் அது நடந்துட்டு தான் இருக்கு. அப்போ நாம ஈடுபடுற ஒரு துறையாகட்டும், நம்மளுடைய செல்ஃப் விஷயமா இருக்கட்டும், எல்லாமே வந்து ஒரு 5 ஸ்டார் ரேஞ்சில் நம்ம இருக்கணும். அப்படின்னா நாம என்ன செய்யறோம் அப்படின்றது கூட முக்கியம். ஆனால் எப்படி செய்ய போறோம் அப்படின்றது மிக மிக முக்கியம். ஸோ செகண்ட் ஸ்டெப்பில் நம்ம வந்து இந்த ப்ராசஸ் ஏரியா அப்படின்றத பற்றி நம்ம நிறைய படிக்க போகிறோம். இப்போ ஒவ்வொரு ஸ்டெப்புக்குமே வந்து இந்த ப்ராசஸ் ஏரியா அப்படின்றது ஒரு சமையல் செய்முறையில் மட்டுமே கிடையாது, எல்லா விஷயத்துலையும் அது இருக்குது. இப்போ நம்ம வந்து ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டெப்லேருந்து செகண்ட் ஸ்டெப்புக்கு போகிறோம் அப்படின்றது வந்து எப்போ நம்ம தெரிஞ்சுக்கப்போம் அப்படின்னா, இந்த ப்ராசஸ் அப்படின்னா என்ன, நம்ம ஃபஸ்ட்டு செய்கிற இந்த ப்ராசஸில் நம்ம சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகிட்டோமா இப்படிலாம் பார்த்துட்டு தான் நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கே நம்மளால போக முடியும். இப்படி ஒவ்வொரு ஸ்டெப்புக்குமே ஒவ்வொரு விஷயங்கள் இருக்குது. இப்போ உண்மையாக இப்போ நம்ம சொல்ல போனால் இந்த ப்ராசஸ் ஏரியா அப்படின்றது ஒரு விஷயம், ப்ரொசீஜர் அப்படின்றது ஒவ்வொரு விஷயம். எந்த ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டாலுமே நமக்கு என்ன தேவை, நமக்கு அறிவுக்கு எட்டின விஷயங்கள் என்ன, நம்ம எந்த விஷயத்த செய்ய போகிறோம், அப்படி செஞ்சோம் அப்படின்னா அதுக்கான முயற்சிகள் என்ன நம்ம செய்யணும். ஸோ ப்ரீ பிளான்ட் ஒர்க் நம்ம என்னென்னலாம் பண்ணணும். இது நம்ம பண்ணதுன்னா நமக்கு உண்டான ஒரு விஷயங்கள் நமக்கு முழுமையாக கிடைக்குமா? இப்போ எப்படி ஒரு சிங்கம் வந்து தன்னோட வயத்துக்கு தேவையான ஒரு பெரிய பெரிய மிருகங்களை தேடி வெயிட் பண்ணி அடித்து தூக்குதோ, அதே மாதிரியான விஷயங்களை மட்டும்தான் நமக்கு என்ன விஷயங்கள்ன்றது வேணுன்றது நம்ம தெளிவாக முடிவு பண்ணி அதுக்கப்புறம் ஒரு விஷயத்தில் இறங்கணும். தட் இஸ் அ ப்ரொசீஜர் அண்ட் ப்ராசஸ் ஏரியா. ஸோ இந்த ப்ராசஸ் ஏரியாவும் ப்ரொசீஜர்ஸும் நம்ம எப்போ நம்ம வாழ்க்கையில் மெயினாக நம்ம வந்து பயன்படுத்த ஆரம்பிக்கிறோமோ அப்போ நம்ம இந்த 5 ஸ்டார் வாழ்க்கைக்கு தயாராகுங்கள் அப்படின்ற மாதிரி ஒரு வாழ்க்கைக்கு நம்ம கண்டிப்பாக போய் தான் ஆகும். யாருக்குங்க விருப்பம் இருக்காது ஒரு லக்ஸுரி ஃப்ளாட், லக்ஸுரி ஒரு பிளாட்டு, அழகாக ஜம்முன்னு ஒரு பெரிய இடத்த வாங்கி அந்த இடத்துல ஒரு பெருசாக ஒரு வீடு கட்டி ஒரு நல்ல ஒரு பிரம்மாண்டமான கார்கள், பிரம்மாண்டமான ஒரு ஃபர்னிச்சர்ஸ், டெலிவிஷன், வீட்டுக்கு தேவையான பொருட்கள்,
வீட்டு உள்ள நுழைஞ்சாவே அப்படி ஒரு பிரமாதமான லைட்டிங்கு, ஒரு நல்ல ஒரு விஷயங்கள். இப்போ பார்க்க ரொம்ப அழகாக இருக்கிற ஒரு பொண்ணு, இதெல்லாம் யாராவது விரும்ப மாட்டாங்கன்னு சொல்லுவாங்களா? ஸோ அதுதான் ஒரு 5 ஸ்டார் தரம் அப்படின்றது. 5 ஸ்டார் தரம்ன்றது ஒரு சாதாரணமான ஒரு கிராமத்தில் இருந்து மேலே போகக்கூடிய எல்லாருக்குமே அந்த வாய்ப்புகள் இருக்கு. அந்த வாய்ப்புகளை நம்ம மட்டும்தான் உருவாக்கி கொள்ள முடியும். அப்போ அந்த உருவாக்கக்கூடிய விஷயங்களை நம்ம படிப்பு மூலமாக தெரிஞ்சிருப்போம், அனுபவம் மூலமாக தெரிஞ்சிருப்போம், புத்தகங்கள் மூலமாக தெரிஞ்சிருப்போம், மற்றவங்களை பார்க்கறது மூலமாக தெரிஞ்சிருப்போம். ஸோ இந்த 5 ஸ்டார் தரம்ன்ற வாழ்க்கையை உலகத்தில் உள்ள ஒவ்வொரு மனிதர்களுமே வாழ முடியும். வாழ முடியாதுன்னு சொல்றவன் கண்டிப்பாக இந்த உலகத்தில் வாழவே கூடாது அப்படின்றது தான் நம்ம சொல்கிறோம். ஸோ முயற்சிகள், நாம் எடுக்க போகிற முயற்சிகளும் பயிற்சிகளும் 5 ஸ்டார் தரத்தை உருவாக்கும் என்ற நம்பிக்கையோட அடுத்த எபிசோடில் சந்திப்போம்.